நளினிமா சொல்லுங்க. பவானி அம்மன் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த பெரியபாளையத்தை வந்து ஆனி மாசமே ஆரம்பிச்சிருவா அவள் சந்தோஷத்தை. நீங்கள் பெரியபாளையத்துக்கு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அந்த ஆறு, அந்த காவேரி மாதிரி அந்த ஆறு ஃபுல்லாக, அந்த பாலாறு ஃபுல்லாக கொட்டகை போட்டு அவளை ஆராதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. நல்லா வேப்பஞ்சலை, ஏன்னா நான்லாம் வேப்பஞ்சலை கொடுக்குறவ தான். அவள் கேட்டுப்பா, நான் எப்படி போகிறேன் எப்படி கொடுக்குறேன்னு எனக்கே தெரியாது. அவ்வளோ அழகாக அவள் எடுத்துப்பா. அவளை பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்றுமே கேட்க வேணாம், அவளை போய் ஒரு நமஸ்காரம் பண்ணாலே அவள் நமக்கு தேவையானது அத்தனையும் கையோடு கொடுத்து அனுப்புவா. அப்படி ஒரு பெரிய பாளையத்தா போட்டிருக்கீங்க நீங்கள். உண்மையிலேயே ரொம்ப கொடுத்து வச்சுருக்கீங்க கண்ணம்மா. இந்த மாதிரி ஒரு வேஷம்லாம் போடுறதுக்கு வந்து, அதுவும் இந்த மாதிரி நேரத்தில், அதாவது இந்த ஆடி மாதத்தில் நீங்கள் இப்படிலாம் போடுறீங்கன்றது வந்து கடவுள் அருள் இருந்தால் மட்டும்தான் இது எல்லாமே நடக்கும். அதாவது முதல்ல வந்து இந்த அம்பாலோட மேக்கப் போட்டிருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு வந்து முதல்ல ஒரு பெரிய நமஸ்காரம் பண்ணிக்கணும். எங்களுடைய மேக்கப் டீமுக்கு இந்த இடத்துல நாங்க ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அப்படியே அவங்களை மேடைக்கும் கூப்பிடலாம். மேடைக்கு வாங்க. ரொம்ப ரொம்ப அழகாக மெனக்கெட்டு போட்டிருக்கீங்க. எங்களுக்கு வந்து இந்த சாமி கிட்ட போடுறதுக்குன்னு 2-3 மேக்கப் மேன் இருப்பாங்க. அவங்க தான் வந்து, ஏன்னா அவங்க வந்து ரொம்ப விரதம் இருந்து ஆச்சாரம் அனுஷ்டமாக பண்ணுவாங்க. ஆனால் இப்போ இருக்கிற எல்லா மேக்கப் ஆர்டிஸ்ட்டும் ரொம்ப அழகாக போடுறீங்க. அதுவும் இந்த மாதிரி அம்பாள் வேஷம்லாம் வந்து வேறு லெவலில் ரொம்ப சுத்தமாக பண்ணியிருக்கீங்க. இங்கேருந்து பார்த்தா நாங்கள் ஏதோ கோயிலில் வந்து தரிசனம் பண்ண மாதிரி தான் இருக்குது. ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து ஒரு பெரிய நன்றி கண்ணா.